வணக்கம். தின செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் கடும் மழை, மீள குடியேறியவர்கள் பாதிப்பு. ஜனாதிபதி சர்வதேச தலைவர்களுடன் சந்திப்பு. வடக்கில் சுமார் 500 பேர் சாட்சியம் அளித்தனர். இனி விரிவான செய்திகள். வவுனியா உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று கடும் மழை பெய்தது. இதன் காரணமாக மீள குடியமர்த்தப்பட்டுள்ள 200க்கும் அதிகமான மக்களின் தற்காலிக கொட்டில்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மீள குடியமர்த்தப்பட்ட மக்களின் தற்காலிக கொட்டில்களுக்குள் நீர் புகுந்தமையால் அதில் தங்கியிருந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். வவுனியா, செட்டிக்குளம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் 200 பேர் இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் மழையினால் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் பாரிய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு உரிய பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அனுராதபுரம், நாச்சதுவ, ஹீதோகம பகுதியில் சுழல் காற்று வீசியுள்ளது. இந்த சுழல் காற்று நேற்றிரவு 7 மணி அளவில் வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த சுழல் காற்றுடன் சேர்ந்து அடைமழை பெய்ததாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை காரணமாக பிரதேசத்தில் மரங்கள் முறிந்து விழுந்து வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எனினும் சேத விவரங்கள் குறித்த சரியான தகவல் தமக்கு கிடைக்கவில்லை என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவிக்கின்றார். மேலும் குறித்த பகுதியில் இன்று மாலை வேளையில் சுழல் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையில் அமைதி ஏற்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னெடுத்துச் செல்லும் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக கட்டார் அமைச்சர் எமிர் கலிஃபா அல்தானி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் 65வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அங்கு சந்தித்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 65வது பொதுச்சபை கூட்டம் நியூயார்க்கில் உள்ள அதன் தலைமையகத்தில் இடம்பெறுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவென அங்கு சென்றுள்ள கட்டார் அமைச்சர் எமிர் கலிஃபா அல்தானியை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை சந்தித்து உரையாடினார். கட்டார் நாட்டில் தயாரிக்கப்படும் LNG கேஸினை இலங்கையில் பயன்படுத்த இதன் போது இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பின் பின்னர் ஜனாதிபதி மேலும் பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. படிப்பினைகள் மற்றும் நல்லிணக்க ஜனாதிபதி ஆணைக்குழு வடபகுதியில் தமது அமர்வுகளை நேற்றுடன் நிறைவு செய்து கொண்டது. இந்த குழு வடபகுதியில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு அமர்வுகளை நடத்தியுள்ளது. கிளிநொச்சி, பரந்தன், புதுக்குடியிருப்பு மற்றும் கண்டாவளை உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த ஆணைக்குழு கூடியது. இதன்போது வடபகுதி மக்கள் 500 பேர் வரை சாட்சியம் அளித்தனர். ஆட்கடத்தல், காணாமற் போதல், காணி பிரச்சினை மற்றும் மீள்குடியேற்றம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை வடபகுதி மக்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் முன்வைத்தனர். இதில் சில பிரச்சினைகளுக்கு ஆணைக்குழுவினால் உடனுக்குடன் தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டன. இவ்வாறு வடபகுதி மக்களிடம் பெற்றுக்கொண்ட சாட்சியங்களை அறிக்கை தயாரித்து ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக படிப்பினைகள் மற்றும் நல்லிணக்க ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் CR.D. சில்வா குறிப்பிட்டுள்ளார். மாந்தை மேற்கு உதவி அரசாங்க அதிபர் பிரிவுக்குட்பட்ட எள்ளுப்பிட்டி கிராமத்தில் மீள்குடியேற்றத்திற்காக மக்கள் நேற்று மன்னார் பிரதேச செயலாளரினால் அழைத்துச் செல்லப்பட்டு மீள குடியேற்றப்பட்டனர். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்று வந்த யுத்தத்தின் காரணமாக 1990ஆம் ஆண்டளவில் எள்ளுப்பிட்டி கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 100க்கும் அதிகமானவர்கள் நேற்று அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பிரதேச செயலக பிரிவில் தற்காலிகமாக தங்கியிருந்த இவர்களை மன்னார் பிரதேச செயலாளர் திருமதி நந்தினி ஸ்டாலின் டிமெல் தனது நேரடி மேற்பார்வையில் மீள்குடியேற்றி வைத்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் மன்னார் பிரதேச செயலகத்தில் இருந்து 2 தனியார் பேருந்துகளிலும் அவர்களது உடைமைகள் பார ஊர்திகளிலும் ஏற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு ஆரம்ப கொடுப்பனவாக உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் இவர்களுக்கான மீள்குடியேற்ற கொடுப்பனவு ரூபாய் 25,000 வழங்கப்படாமையினால் வீடமைப்பு மானியங்கள் மற்றும் கொடுப்பனவுகள் காலக்கிரமத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு விழிப்புலனற்றோர் பாடசாலைக்கு அண்மையில் விஜயம் செய்த மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பாடசாலை நிர்வாகத்தினருடன் பாடசாலையின் குறை நிறைகளை கேட்டறிந்ததுடன் அங்கு கற்று வரும் மாணவ மாணவிகளையும் சந்தித்து கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் அமைச்சரின் இணைப்புச் செயலாளர், கொழும்பைச் சேர்ந்த வர்த்தகர்கள், விழிப்புலனற்றோர் பாடசாலை நிர்வாக சபை தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.
இந்த கலந்துரையாடலின் போது விழிப்புலனற்றோர் பாடசாலை நிர்வாகத்தினர் தமது மாணவர்களின் தொழில் பயிற்சிகளை மேம்படுத்தும் நோக்கில் எதிர்கால செயற்திட்டங்களுக்காகவும் தொழில் பயிற்சி நிலையம் அமைப்பதற்கும் அத்துடன் வலது குறைந்தோருக்கான ஆசுவாசப்படுத்தும் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கும் தமது முன்பகுதியில் உள்ள காணியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அனைவருடனும் கலந்துரையாடிய அமைச்சர் பாடசாலையின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு விரைவில் ஆவண செய்து தருவதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் AHM அஷ்ரப் அவர்களின் 10வது சிரார்த்த தினத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மன்னார் கிளை அண்மையில் நினைவு கூர்ந்தது. மேற்படி நினைவு நிகழ்வான கத்முல் குர்ஆன் ஓதுதலும் நினைவு பேருரையும் உப்புக்குளம் கிளையின் தலைவர் தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மன்னார் கிளை தலைவரால் அனைவரும் வரவேற்கப்பட்டதோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மூர்வீதி கிளை தலைவர் மற்றும் மக்கள் ஆகியோர் நினைவு பேருரைகளை நிகழ்த்தினர். காதர் தனது நினைவு பேருரையில் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களின் ஆளுமை, சாணக்கியம், அஞ்சாமை என்பவை பற்றி விவரித்து இறுதியில் முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமை எனும் கயிற்றை பாலமாக பற்றி பிடித்து வாழ வேண்டும் எனவும் இதுவே தற்போதைய காலத்தின் கட்டாயம் எனவும் அதுவே மர்ஹூம் அஷ்ரப் அவர்களின் இறுதி ஆசை எனவும் குறிப்பிட்டிருந்தார். நீர்ப்பாசன திணைக்களத்தில் காணப்படும் பொறியியலாளர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்ப பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று நீர்ப்பாசன மற்றும் நீர்முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். நீர்ப்பாசன திணைக்களத்தின் புதிய பொது முகாமையாளராக நியமிக்கப்பட்டுள்ள பொறியியலாளர் PGA கொடலியந்த தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நீர்ப்பாசன மற்றும் நீர்முகாமைத்துவ அமைச்சின் கீழ் இயங்கும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் புதிய பொது முகாமையாளராக நியமிக்கப்பட்டுள்ள பொறியியலாளர் PGA கொடலியந்த அண்மையில் தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் நீர்ப்பாசன மற்றும் நீர்முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வாவும் கலந்து கொண்டார். இறுதி ஆண்டில் கல்வி பயிலும் பொறியியல் மாணவர்களின் நிபந்தனைகளின் அடிப்படையில் கடமையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் இதன்போது உறுதியளித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் கடும் மழை, மீள குடியேறியவர்கள் பாதிப்பு. ஜனாதிபதி சர்வதேச தலைவர்களுடன் சந்திப்பு. வடக்கில் சுமார் 500 பேர் சாட்சியம் அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.